இங்கே உரையாற்ற அழைப்பது எழுத்தாளர், கவிஞர், பாடலாசிரியர், பொறியியல் பட்டதாரி, கணிதத்துறையில் முதுமாணி பட்டம் பெற்ற திரு அகனி சுரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாகம் 1 7ஆம், 8ஆம், 9ஆம் அதிகாரங்களையும் பாகம் 2 8ஆம் அதிகாரத்திலும் இருக்கக்கூடிய விடயங்களை சொல்வதற்காக அன்போடு அழைக்கின்றோம். தமிழ் தாய்க்கு வணக்கம். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு வணக்கம். இந்த அருமையான நூல்களை தந்த நூலாசிரியர் ஆடல் செல்வன் நிலத்தடன் நிலவன் அவர்களுக்கு வணக்கம். இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வினை தலைமையாக்கி நடத்துகின்ற மதிப்புக்குரிய பண்டிதர் சவே பஞ்சாச்சலம் ஐயா அவர்களுக்கு வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய பேராசிரியர் பாலசுந்தரமுல்லை தம்பி அவர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்வினை ஒழுங்கமைப்பு செய்கின்ற அத்தனை ஒழுங்கமைப்பாளர்களுக்கும் வணக்கம். தேசிய உணர்வோடு இயங்குகின்ற பல்வேறு அமைப்புகளுடைய பிரதிநிதிகளுக்கு வணக்கம். இந்த அவையிலே உரையாற்ற வந்திருக்கும் பேச்சாளர்களுக்கும் அவையிலே உள்ள பெரியோர்களுக்கும் இளையோர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஈழப்போரிலே உயிர் நீத்த அந்த போராளிகளுடைய தியாகங்களை மனதிலே நிறுத்தி அந்த போரிலே உயிரிழந்த இந்த பொதுமக்களுடைய நினைவுகளை மனதிலே ஏந்தி காணாமல் ஆக்கப்பட்டோருடைய அந்த வழிகளையும் அந்த குடும்பங்களுடைய வழிகளை எல்லாம் நினைவிலே ஏந்தி கொண்டு கனத்த இதயத்தோடு இந்த போர்க்கால ஆவண பதிவு பற்றி சில அத்தியாயங்களை படித்து அதன் நான் உணர்ந்து கொண்ட நான் கண்ட என்னுடைய பார்வையை இந்த நிகழ்விலே பதிவு செய்வதற்காக உங்கள் முன்னிலையில் நிற்கின்றேன். ஈழப்படுகொலையின் சுவடுகள் பாகம் 1 பாகம் 2 நூல்களின் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த ஆவணப்பதிவில் இந்த ஆவணப்பதிவினுடைய பெறுமதியை பற்றி இங்கு உரையாற்றிய பலரும் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த ஆவணத்தை படிக்கின்ற பொழுது எல்லோருக்கும் நிச்சயமாக உள்ளத்தை உரையச் செய்யும், உதிரத்தை கொதிக்கச் செய்யும். ஈழத்தமிழரின் போராட்ட கால செய்திகளை கவனமாக தொகுத்து கண்களால் பார்க்க முடியாத துயரம் மிகு பட கோப்புகளின் சான்றுகளுடனும் உருவாக்கப்பட்டிருக்கும் இன அழிப்பிற்கான போராட்ட கால வரலாற்றுக்கான ஆவண பதிவுகளாக கனத்த உணர்வுகள் புதைந்து கிடக்கும் 2 நூல்களின் பெறுமதியும் அவற்றினுடைய பயன்பாடும் மிக மிக உயர்வானது என்பதில் ஐயமில்லை. இவ்வாறான வரலாற்று ஆவணங்களை நூலாக கொண்டு வருவது மிகவும் சிரமமானது, பொருட்செலவு மிக்கது, ஆபத்தானதும் கூட. உயிரை பணயம் வைத்து தியாக உணர்வுடன் செய்யும் விடயம். நிச்சயமாக இது போராட்டம். நூலாசிரியர் அந்த நூலிலே ஒரு ஊடகவியலாளராக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஆம், நான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலே எத்தனை பெரிய ஊடகவியலாளர்களை எடுத்தாலும் இவர் செய்திருக்கின்ற இந்த ஊடக பணியை யாரும் செய்திருப்பார்களா என்று எனக்கு தோன்றுகிறது. அவ்வளவு தூரம் இந்த நூல்களிலே அவர் உண்மையில் எனக்கு இந்த நூலாசிரியர்கள் பற்றி நான் இந்த அத்தியாயங்களை படிக்கின்ற பொழுது எனக்கு தெரியாது. ஆனால் நான் வியந்தேன், இவருடைய பின்னணி என்னவாக இருக்கும் என்று எண்ணினேன். ஏனென்றால் அந்த நூல்களிலே இந்த அமைப்பு முறை இங்கே ஏற்கனவே பல கூறியது போன்றுதான் ஒரு முழுமையான வரலாற்று சான்றுகளோடு இதை நீங்கள் அதாவது இனவழிப்புக்கான நீதிமன்றங்களுக்கு எடுத்துச் செல்லலாம், அல்லது
வேற்றின மக்கள் இதை பற்றி புரிந்து கொள்வதற்கு எடுத்துச் செல்லலாம் என்று பல்வகையான பயன்பாடுகளும் மிக்கதாக நிஜத்தை நிஜத்ததன் என்று குறிப்பிட்டது மிக மிக பொருத்தம். அவ்வாறாக மிகவும் கவனமாக இந்த நூல், இந்த ஆவண படைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அவரை பற்றிய அறிமுகம் கேட்கின்ற பொழுது அதை செய்யக்கூடிய தகுதி அவருக்கு எவ்வாறு வந்திருக்கிறது என்பதை அறிகின்ற பொழுது என்னால் நான் வியந்த விடயத்துக்கு விடையை கண்டு கொண்டேன். அவர் தன்னுடைய பாசறையில் ஒரு ஊடக போராளியாக உருவாகி இருக்கிறார். எனவேதான் இத்தகைய வேலையை பணியை அவரால் செவ்வனே செய்ய முடிந்திருக்கிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று கூறுவார்கள். நான் படித்த 4 அத்தியாயங்களை வைத்துக்கொண்டு இந்த நூல்களுடைய பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக எல்லா அத்தியாயங்களும் அதே சீரோடு செவ்வனே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை என்னால் ஊகித்துக் கொள்ள முடிகிறது. நான் படித்த அத்தியாயங்களுடைய தலைப்புகளை பாருங்கள். காயாத குருதியில் ஆறாத கணக்குடன் சிறுவர்கள், முள்ளி வாய்க்கால் கொத்து குண்டின் மரண ஓலம், பாதுகாப்பு வலியல் படுகொலை களம், தமிழின அழிப்பும் ரசாயன ஆயுத பாவனையும். இவ்வாறான இந்த 4 அத்தியாய தலைப்புகள் தான் நான் படித்து கொண்டவை. முதலிலே நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த 4 அத்தியாயங்களையும் நான் படித்த பொழுது என் மனதிலே எழுந்த சில விடயங்களை இந்த அவையிலே நான் குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அங்கே குறிக்கப்பட்ட பதிவை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். ஆனால் இதை படிக்கின்ற பொழுது என் மனதில், அதாவது இந்த ஆவணத்தினுடைய பயன்பாடு எவ்வாறு இருக்கும், எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்று எனவே மனதில் உரித்த சில விடயங்களை முதலில் கூறிக்கொள்கின்றேன். அதாவது இந்த பண்டிதர் சரவணன் பஞ்சாச்சரன் கூறியது போல், பேரரசு பாலசுந்தரம் அவர்கள் கூறியது போல், நிச்சயமாக இந்த ஆவண பதிவு ஆங்கில மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட வேண்டும். ஆனால் நான் நினைக்கிறேன், ஆங்கில மொழியில் மட்டுமல்ல, அத்தனை ஐரோப்பிய மொழிகளிலும் நிச்சயமாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட வேண்டும். எங்களுடைய ஐரோப்பாவுக்கு போய் வருகின்ற நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள், ஐரோப்பாவில் வாழ்கின்ற இளையோர்கள் அந்தந்த நாட்டு மொழிகளிலும் தமிழ் மொழியிலும் புலமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களே இந்த பணியை செய்ய முடியும். ஏனென்றால் இந்த ஈழத்தமிழர்களுடைய இந்த போராட்ட இந்த வரலாற்று பதிவை எல்லோரும் வாசிக்கக்கூடிய, படிக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை எவ்வாறெல்லாம் நாங்கள் ஏற்படுத்த முடியுமோ அவற்றை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் என் மனதிலே இந்த பதிவை பார்த்த போது ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, இன்னொரு விடயம் என் மனதிலே வந்தது. அதாவது உங்களுக்கு தெரியும், போராட்ட கால இலக்கியம் என்று கூறுவார்கள். இலக்கியம் என்பது காலத்தின் கண்ணாடி என்று கூறுவார்கள். இலக்கியம் எவ்வகையான பணியை செய்கிறது? இது ஒரு ஆவணப்பதிவு, அந்த உண்மைப்பதிவு ஒரு புறம் இருக்க, இந்த இலக்கியம் என்பது அங்கே பல வரலாற்று விடயங்களை பல்வேறு வடிவங்களில் எடுத்து செல்லப்பட பாதிக்கப்படுகிறது. அது கவிதையாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், திரைப்படமாக இருக்கலாம், குறும்படமாக இருக்கலாம், கூத்தாக இருக்கலாம், பரதநாட்டியமாக இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் ஒரு உரிய பயன்பாட்டை கொடுக்க வேண்டுமானால், இவ்வாறான போர்க்கால இலக்கியங்கள் அடிப்படையாக கொண்டு வர வேண்டுமானால் அது அடிப்படையான உண்மை பதிவுகள் மூலமாக வேண்டும். அந்த விடயத்தில் நிலவனவர்களுடைய பணி பெரிதும் துணைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். போர்க்கால இலக்கியங்களை அந்த களத்திலே நின்ற ஒரு சிலர் மட்டும்தான் அதை கொண்டு வருகிறார்கள். புலம்பெயர்ந்து வாழ்ந்த பல படைப்பாளிகளால் அந்த உண்மைத்தன்மையை நாங்கள் குலைத்துவிடக் கூடாது என்பதற்காகவே அதிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார்கள். இந்த தமிழகத்திலே வருகின்ற திரைப்படங்கள் அந்த உண்மைக்கு மாறான விடயங்கள் அது வேறொரு நோக்கத்துக்காகவும் செய்யப்படுகின்றன, அல்லது அடையாள தன்மையாலும் அவ்வாறான விடயங்கள் கொண்டு வரப்படுகின்றன.
இவற்றுக்கெல்லாம் முடிவு வைக்கின்ற விதமாக இதோ இந்த ஆவணம் இருக்கிறது. இதை பார்த்து நீங்கள் உங்களுடைய படைப்புகளை உங்களுடைய இலக்கியத்தை கொண்டு வாருங்கள் என்ற விதமாக இது ஒரு பெரிய ஒரு பயன்பாட்டை இந்த போர்க்கால இலக்கியங்களுக்கு வழி சமைக்கப் போகிறது என்பது எனது பார்வையில் ஒன்றாக இந்த அவையிலே பதிவு செய்து அந்த வளத்தை கொடுத்த நிலவனர்களை அதற்காகவும் நாங்கள் அவரோடு இது ஒரு போராட்டங்கள் ஆவணம், பல்வேறு போராட்டங்களுக்கு துணை நிற்கிற ஆவணத்தை தாண்டி போர்க்கால இலக்கியங்களுக்கான ஒரு மூலமாக இது விளங்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நூலை நாங்கள் நிச்சயமாக இது வளர் இதை படிக்கின்ற பொழுது, இந்த படங்களை பார்க்கின்ற பொழுது, ஆனால் வேலை கவனமாக அவர் செய்திருக்கின்றார். பலவிதமான எச்சரிக்கை அறிக்கைகள் ஆங்காங்கே இந்த நூலிலே இருக்கிறது. அந்த படங்களை தனிமைப்படுத்தி அவர் போட்டிருக்கிறார். ஏனென்றால் அதை பார்க்க முடியாதவர்கள் அதை தவித்து வாசித்து படித்துக் கொள்ளுங்கள் என்ற விதமாக ஒவ்வொரு விடயத்தையும் கவனமாக இந்த ஆவணப்பதிவு செய்த நிலவன் செய்திருக்கிறார். அதை நான் பல பக்கங்களிலே கவனித்தேன். அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தரவுகள் ஏற்கனவே இங்கே உரையாற்றியவர்கள் குறிப்பிட்டது போல் அத்தனை விடயங்களும், அதாவது நான் அவற்றை பற்றி கவனித்த சில விடயங்களை இந்த நேரத்தில் இங்கே பதிவு செய்கிறேன். இந்த நூலுக்குள்ள சிறப்பு எதுவென்று கவனிக்கின்ற பொழுது, ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், காலங்காலமாக படுகொலை செய்யப்பட்டார்கள், அங்கே கொடூரமான இனவழிப்பு காலகாலமாக நடந்துள்ளது என்பதை போதிய அளவு சான்றுகளுடன் நடத்திய ஆவணமாக அமைந்துள்ள தன்மை இந்த நூலுக்குரிய சிறப்பு. ஒவ்வொரு தாக்குதலிலும் கொலை செய்யப்பட்டவருடைய பெயர்கள், தாக்குதல் சம்பவங்கள், எவ்வாறான தாக்குதல்கள் நடைபெற்றன, அதற்கான சான்றுகள், புகைப்பட சான்றுகள், தமிழர்களுடைய வரலாற்றில் உள்ள அரசியல் பின்னணிகள், தாக்குதல் நடைபெற்ற இடங்களுடைய பூகோளவியல் தரவுகள் போன்ற பல்வேறு விடயங்களை இந்த நூலிலே அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நூலை நாங்கள் படிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த உளவியல் தாக்கம் இருக்கும். ஆனால் நாங்கள் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த நூலை படிக்கின்ற பொழுது வருகின்ற அந்த உணர்வை நாங்கள் நேர்மறையான செயற்பாடுகளுக்கு மாற்றத்தக்கதாக எங்கள் மனத்தை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். நிலவனால் முடிந்திருக்கிறது என்றால் ஏன் மற்றவர்களால் முடியாது? எனவே இதை பார்த்தால் இன்றைய பொழுது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஓடி ஒதுக்காமல் அதை எங்களை திடப்படுத்தி கொண்டு அந்த நூலினுடைய பக்கங்களை படிக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில கணங்களாவது மீண்டும் அந்த போர்க்களத்துக்கு சென்று மீண்டும் அந்த மக்களை நினைவுபடுத்தி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த உணர்வுகளை எங்கள் நரம்புகளில் ஓடவிட்டு படிக்கின்ற பொழுதுதான் இந்த ஆவண பதிவினுடைய உணர்வு வெற்றி பெறும் என்று நான் நினைக்கின்றேன். வலி சுமந்த நினைவுகளுடன் விழி நிமிர்கிறது ஈழப் படுகொலையின் சுவடுகள் 2009 பாகம் 1 பாகம் 2 நூல்கள் பற்றிய இந்த பார்வைகளை பதிவு செய்கின்ற பொழுது இவ்வாறான விடயங்கள் என் மனதிலே ஏற்பட்டன. அதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நூல் ஒவ்வொரு தமிழ் குடும்பத்தினுடைய வீட்டிலும், அதாவது இந்த நூல் இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நூல் அல்ல. இதனுடைய உழைப்பை பாருங்கள், இதனுடைய பெருமதியை பாருங்கள். எனவே நாங்கள் விலை கொடுத்து வாங்கி வீட்டிலே வைத்து காலங்காலமாக தலைமுறையாக கடத்தப்பட வேண்டிய போராட்ட கால ஆவண பதிவு என்றுதான் இந்த 2 நூல்களையும் நான் நினைக்கிறேன். எனவே நிலவன் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார். அதை எங்களுடைய தமிழ் மக்கள் தங்களுடைய கடமைகளை இந்த பதிவை நோக்கி செய்வார்களா? அதற்காக தமிழகம் அனைத்தும் அதற்கு அவருடைய அந்த கடின உழைப்பை நாங்கள் போற்ற வேண்டுமானால், அதற்கு நன்றி கூற வேண்டுமானால், அதை நாங்கள் எவ்வாறு இந்த நூல்களை பயன்படுத்துகிறோம் என்பதைத்தான் தங்கி இருக்கிறது என்பதை இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்னும் ஒரு விடயம், நான் படைப்பிலக்கியத்தை விடுவோம், ஆய்வு பார்வைக்கு வருங்கள். எந்த ஒரு ஆய்வாளரும்
நாங்கள் எந்தெந்த விதத்திலெல்லாம் இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் முடியுமோ அவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும். எடுத்துக்கொள்வோம், ஒரு ஆய்வாளர் உலகெங்கும் உள்ள இனவழிப்பை பற்றி ஒரு ஆய்வுக் கட்டுரை எழுதுகிறார். அவர் தமிழினத்தில் நடந்த இனவழிப்பை பற்றி தன்னுடைய ஆய்வுக் கட்டுரையில் சில தரவுகளை கொடுக்க வேண்டுமானால் இந்த நூல் போதுமானது. அவ்வளவு தூரம் புள்ளி விவரங்கள் கொடுக்கப்பட்டுகிறது. அவர்கள் அந்த புள்ளி விவரத்தை விஞ்ஞான முறையில் பகுத்து வகுத்து அந்த தன்னுடைய ஆய்வுகளில் கொண்டு வரலாம். இவ்வாறான பல ஆய்வுக் கட்டுரைகளில் எங்களுடைய விடயம் செல்ல வேண்டும். அவை எல்லாவற்றுக்கும் இந்த 2 நூலும் வழி சமைக்கும். எனவே மீண்டும் நிலவரவர்களை பாராட்டி அவருக்கு ஒத்துழைத்து இவ்வாறான பணியில் கைகோர்த்து நிற்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அவையில் நான் உங்களிடம் ஒரு மன்னிப்பு கோர வேண்டும். இவ்வாறான நிகழ்வுகளில் இடையில் செல்வது முறையல்ல. ஆனால் நான் இன்னும் ஒரு நிகழ்வை தலைமை தாங்கி நடத்த வேண்டிய இக்கட்டான கட்டத்தில் முழு நேரமும் நிற்க முடியாத நிலை. அதற்காக தலைவர்களிடமும் உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கோரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கனடா தமிழர் எழுத்தாளர் இணையத்தினுடைய தலைவர் திரு அகனி சுரேஷ் அவர்களுக்கு நன்றி.